தமிழர்கள் புலம்பெயர்ந்தப்ப தனக்கு துணையா புறா, நமக்கு துணையா பருந்து, நமக்கு துணையா தேவாங்கு, நமக்கு துணையா நாயும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ உலகத்துடைய நாய்களை நீ ஆராய்ச்சி பண்ணாலே அது கூட தமிழுடைய ஆராய்ச்சி வந்துடும். அந்த நாயை கூட்டிட்டு போனது யாரு, அதுலயும் தமிழ் வந்துடும். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுடைய பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய அந்த கப்பல்கள் பார்த்தா குறிப்பா தமிழ்நாட்டுடைய பாய்மர் கப்பல் மாதிரி தான் இருக்கு ஆஸ்திரேலியால. அதே மாதிரி ஆஸ்திரேலியா பாறை ஓவியங்கள்ல ஆமைகள் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் பாய்மர் கப்பலும் இருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஜேம்ஸ் குக் வருவதற்கு காலத்துக்கு முன்னாடியே தமிழிக்கிரிக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நிறைய தமிழர்களை நம்ம ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் போக வைக்கணும். இன்னைக்கு கூட குமரிக்கண்டம் ஆய்வு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் ஆஸ்திரேலியா தான் வர வேண்டியதா இருக்கு. ஆஸ்திரேலியால தான் உங்களுக்கு ஓலோசின் இம்பாக்ட் குரூப் பண்றவங்க ஆய்வு பண்றாங்க மெல்போர்ன் பகுதியில் இருந்துக்கிட்டு. ஆஸ்திரேலிய தமிழர்களை நாம் தூண்டி விடுவதன் மூலமாக ஆஸ்திரேலிய தமிழருக்கு நம்பகத்தன்மை ஏற்படுவதன் மூலமாக நம்ம இந்த ஆய்வை தெளிவா பண்ணலாம். இது இப்ப அடிப்படையில எனக்கு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கு. உலகத்துக்கே நம்பிக்கை தரக்கூடியதா இருக்குன்னா இன்னும் நிறைய தரவுகள் தேவைப்படுது நான் நினைக்கிறேன்.